உண்மையான சந்தோஷம்ன்றது இங்கே தான் இருக்குது என்ன. நீங்கள் வர்றவங்களோட மனம் விட்டு கதைங்க, கதைச்சா தான் கிடைக்கும், கேட்டால் தான் கிடைக்கும் மாதிரியண்ணா. அங்கே சந்தோஷமா இன்றைக்கு ஒரு ஓகேண்ணா. நுவரெலியாவிலேருந்து கொழும்பு போயிட்டு இருக்கிற வழியில் வந்து பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போயிட்டு அதில் வாகனம் எல்லாம் ப்ளாக் ஆகிடுது. போன்பா வீடியோ பிடிச்சிருக்கேன் கிரிஞ்சாக்கி விட்றாடா. படியா சரிங்கப்பா. உண்மையாக போடுறா குளிச்சு கொள்ளலாம் இருக்கிற அப்படியே காலத்தால் இரவில் ஒரு பெட்ஷீட் கொஞ்சம் பிளவு போட்டால் சரிக்கிறாப்பா. அவ்வளோத்துல அட்டை அடிச்ச இல்லை வருது. கோவாவல் கேரட்டுகள் லீக்ஸ்கள் கண்டா உடனே நிப்பாட்டுன்னு இறங்கி கடிங்கோ. ஸோ இப்போ நம்ம தலைவாக்கல்ல டவுனுக்குள்ள நிற்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ சுடச்சுடையா? ஓ சுட முன்னுக்கு இருக்கி பாருங்கம்மா. இந்த சுடச்சுட விழுந்தீங்க. இது என்ன விதமா வேற வையாவோ அவக்கூட மக்களே கண்டிப்பாக வாங்க. இப்படியான இடங்களுக்கு உண்மையிலேன்னு சொல்கிற ஆச்சரியம் அற்புதம் அதிசயம் எல்லாம் ஒன்றிணைந்த சரியானது நிற்கிறேன். மணியனே பேர் மணியனை தொடர்ந்து இருக்கிறார். மணியனை தொடர்ந்து நினைப்பில் இருக்கிறார். நல்லா இருக்கும் ஷர்ட். அங்கே முன்னு தூக்கி எறிஞ்சுட்டாங்க பேனுக்குள்ளே. அதுக்கு தான் இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக வெயிட் பண்ணி உள்ளே வைக்கிறேக்கா கடவுளே. அது நான் தூக்க வைக்க சொல்லுவா ஊற்ற 2 விடமெண்ட் ஓட்டு. அப்போ உங்களோட வேலை இதுதானே அவங்க? தாங்க அவங்க எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். இது எங்கே இது இந்த கொய்யாக்காய் நடுக்குறீங்க? தருவாங்க உங்களுக்கு ஆக்கள் ஒன்றும் தருவாங்களா? அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி விற்கிறீங்களா? அங்காலையும் ஒரே ஃபுல்லாக ரஃபிக் ஆகிடுது. இங்கே வர்றாப்போ இங்கே எவ்வளோ வாங்கண்டா கொஞ்சம். அதுக்கு குமிழியாறு. நான் சொன்ன நம்ம மாடியில் கேட்டு பாருங்க போயிண்டா. ஓகே இப்போ நாங்கள் நுவரெலியாவிலேருந்து கொழும்புக்கு எக்ஸிட் ஆகிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள் இது இப்போ இறங்குற அந்த வியூ செமையாக இருக்குமா, நல்லா இருந்துச்சு. 3 நாளும் 3 வித்தியாசமான வியூ. நேற்று கண்டியில் ஒரு அளவான குளிர், இன்றைய கடும் குளிர், நாளைக்கு கடும் வெப்பம். கடும் வெப்பம் மீன்ஸ் கொழும்பில் நோம்பலாக இதோட வெப்பமாக இருக்கும் தானே. பார்த்துட்டு அப்படியே யாழ்ப்பாணம் வெளுக்கிட்டுவோம் நாங்கள். நல்லா இருந்துச்சு. இது நுவரெலியாவில் ஒரு பனிமூட்டமான கிளைமேட் ஒன்று தான் நிலவி கொண்டிருக்குது. ஸ்பெஷலி வர இருக்கிறவங்க வரலாம், பிரச்சனைன்ற அளவுக்கு இல்லை, அந்த பயமன்ற அளவுக்கு இல்லை. நான் ரோட்டுகள் கொஞ்சம் வேணா அப்படியும் இருந்தால்தான் காலமும் பலனும் நல்லா இருந்தால் ஓகே அமையும் என்று நினைக்கிறேன். இன்றைய கூட பாருங்க இப்போ நேரம் சரியாக 12 மணி, ஆனால் ஏதோ பின்னேரம் 5-6 மணி மாதிரி இருக்குதுண்ணே. அப்படி போகுது. முன்னுக்கு காட்டும் இடங்களை நல்லா இருக்கும். நேரில் அதுதான் சரியான இடத்துல நினைக்கிறீங்க பாருங்க. இப்போ நீங்கள் இந்த ரோட்டு இறங்குற இறக்கத்தை பார்த்தா நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ எப்போ ஏறினாங்கள்ண்டு. உண்மையாக பாங்க ஏண்டா இப்படி இறங்குற அளவுக்கு நாங்கள் ரோட்டால் ஏற்றின மாதிரியே உங்களுக்கு தெரியாது வாங்க. ஆனால் ஏறிட்டோம் ஆனால் இறங்குறதும் சட்டியாக இறக்கும் வாங்க. ஒவ்வொரு துண்டும் அப்படி இறக்கும் என்னண்டா இந்த இப்படி மழை இல்லாமல் யாழ்ப்பாணத்துலேயும் இப்படி ஒரு குளிர் காற்று வீசிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள். அப்படி வேணும் ஆமாண்ணே. அது இல்லை நான் அதுக்காண்டி ஏன் சொல்கிறேன்டா. உண்மையாக போடுறா குளிச்சு கொள்ளலாம் இருக்கிற அப்படியே காலத்தால் இரவில் ஒரு பெட்ஷீட் கொஞ்சம் பிளவு போட்டால் சரிக்கிறாப்பா. அவ்வளோத்துல அட்டை அடித்தவன் இல்லை வருது குளிருக்கு என்ட்டு ராசா. ஆனால் என்ன பிரேக் பேடெல்லாம் கொண்டு வரும், பிரேக் பேட் டயரெல்லாம் கொண்டு வரும். என்ன அப்படியே என்ன பிரேக்கை பிடிச்சோன்னு இருக்க வேண்டியாங்க. டயரை தேய்ச்சி அங்கே இதுவாங்க. இப்போ இதில் நான் நிற்கிறேன் அந்த ரோட்டுக்கு இப்போ இறங்குது தெரியாது வாங்க. ஓடிக்கொண்டிருக்கே தெரியாது. நான் பொத்துன்னு இருக்கும் குத்தேன் ரோட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த முறை அப்பாக்களோட வரைக்குள்ளே நீங்கள் அவைகளுக்கு எல்லாம் பிள்ளாங்க பார்த்த மாதிரி வேணேன். இப்படியான இறக்கங்களில் சில பேர் நியூட்டன் போட்டு இறக்குறது அது பயங்கர பிழையான விஷயம். இந்த வேர்ல்டுக்கு என்ன 2 வருஷம் என்ன அப்படி எது 27 அதுதானோ 2 வருஷம் 2 பேர் அதுதானே. அது பதிலேலோ நாங்கள் போகாத இடம் வாங்கல்.
ஸோ அந்த மாதிரி போகுது போய்கொண்டிருக்கீங்க நல்லா இருக்கும் வந்து நல்ல 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 பள்ளங்கள் எல்லாம் பெரும் பார்க்க அந்த மாதிரி இருக்கும். எங்கேயாவது இறங்கி நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா சொல்லுங்க, ஒரு ஆசைக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த முன்னுக்கு சில்வர் ஃபோல்ஸ்ன்றது தான் அது அது அவங்களோட ஹோட்டல்கிட்ட பேர். இந்த இடங்கள்ல எங்களுக்கு ஆக்சிலேட்டருக்கு வேலை வராது, பிரேக்குக்கு தான் வேலை. அங்கே பாருங்க இப்போவே இவ்வளோ அவரை உறங்கிட்டான்னு நினைக்கிறீங்க, ஒரு கொஞ்சம் 5 நிமிஷத்துக்குள்ள. சரியாக ஒரு 1 hour 1.5 hour இறங்கணும். என்னங்க? ஓ நிப்பாட்டுறதா? ஓகே. கோவாவல் கேரட்டுகள் லீக்ஸ்கள் கண்டா உடனே நிப்பாட்டுன்னு இறங்கி கடிங்கோ. இங்கே இதுலேயும் கொஞ்சம் கிடக்கு, ஆனால் ஆக்களை கொஞ்சம் பெருசாக எதிர்பார்க்குறீங்களோ? ரைட், ஓகே, செட் பண்ணுவோம். அங்கே என்ன சொல்கிறாருண்டா, இங்கே ஒரு பெரிய தோட்டம் வந்தால் அதில் தோட்டம் செய்கிற ஆக்கலம்னுண்டா தானே நிப்பாட்டிடுவோம். தான் அது சம்மந்தமாக கொஞ்சம் கதைக்க கிடக்கு அவையோடையண்டு இறங்கி கதைப்போம். இந்த மலையகத்தை வந்து இந்த மலைகளாகவே வச்சிருக்கிறதுன்னு சொல்லாப்போம். இந்த மரங்கள் தானேப்பா, தெரியுமா? மரங்கள் இல்லாட்டி கதை சரி. ஆ ஓ பேனாவே என்ன சும்மாவே என்னண்டு உங்க முன்னுக்கு இடிஞ்சு விழுந்துருக்குது. 2 கவிதா சொன்னோம் அனுப்பியா? இல்லை அது ரோட் கிளியர் பண்ணியா? நான் விழுந்திக்கு இல்லை நாமே எனக்கு தெரியா, ஆனால் பார்க்க விளங்குது. கொஞ்சம் ஜாஸ்தி அவ்வளோ பயமாக இருந்தது, அவ்வளோ பயமாக இருக்குன்னு. அப்பா அங்கே வாங்க உதவி வருதுல்ல தண்ணி, இந்த தண்ணி வீட்டுக்குள்ளால வர்ற வழியாக கொஞ்சம் சிக்கல். சரியாக மலையால் ஊற்றுப்படமா இருந்தால் குட்டிக்கலாமப்பா. நீங்கள் என்ன ஃபில்டர் பண்ணி எடுத்தால் அப்படி ஒரு தண்ணி எடுக்கவே மாட்டீங்க, அப்படி வரும் வந்து குட்டிக்கலாம் தண்ணி. அதுதான் இப்போ நாங்கள் அப்பாக்களோட வரக்குள்ள வாட்டி எல்லா இடமுமே போவோம் வந்து. இப்போ அம்மாக்களோட உங்களை கூட்டிக்கொண்டு வரவங்கக்காண்டி வந்தது இப்போ 2 மணி டக்குன்ற வந்துட்டு போவோம் வந்து. அப்பாக்களோட வரைக்குள்ள சகல இடம் பார்ப்போம், அப்படி பார்ப்போம். இப்பயும் பார்த்து அப்பயும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதை நாங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு வரோம். இல்லை அதான் இப்போ நம்ம பெரிய அளவில் இப்போ இடங்கள் பார்த்துன்றத விட இப்படியான இது இல்லை. அதான் இப்போ இடம் பார்க்காம ரோட்டாக தான் கொண்டு அதான் அப்போ ஓகேண்ணே ரைட். அப்போ இப்படியே வந்து இறங்கி கொண்டு இருக்க போகிறோம். பாருங்க இப்போ இது பாருங்க, சுற்றி பாருங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த சுத்த வரவங்க அங்கே தண்ணி எப்படி ஊற்றுப்படும், யாழ்ப்பாணத்தில் இப்படி ஊற்றுப்படுமா? எனக்கு அந்த சைட்டை ஒட்டு வழி இப்படியான இடங்கள்ல அந்த குட்டி குட்டி பிளேண்டி கடையில் வச்சுப்பாங்க. சட்டப்படிக்கும் அந்த இடத்துல இறங்கி ஒரு பிளேண்டி ஒன்று அடித்தேன். இங்கே இதோ காட்டுங்க. இந்த முக்கியமான இப்போ இந்த இடத்துல இந்த வீடியோ ஹாய்க்க ஸ்டார்ட் பண்ண காரணம் இப்படியான இடங்கள் வந்துட்டு நிறைய இப்போ நாங்கள் பார்த்துட்டோம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மலையோட சேர்ந்த ஒரு கிளைமேட் மாதிரி இருக்கிறதால ரோட்டில் பல இடங்களில் இப்படி மண் சரிஞ்சிருக்குது. மற்ற வந்துட்டு கல்லுகள் எல்லாம் விழுந்துருக்குது. மேலே வந்து டேஞ்சர் தான், இரவில் என்னென்னா பகல்லே டேஞ்சர் தான். இப்போ இப்படி மலைக்கு பக்கத்தால் ஓடிட்டு போகக்குள்ளே வந்து சும்மா சரி ஒரு கல் விழுந்தாலோ இல்லாட்டி கொஞ்சம் மண் சரிஞ்சாலோ வந்து கதை சரி கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. வந்து பார்க்கவே பயமாக இருக்குது. உண்மையிலேயே தொடர்ந்து மழை பெய்யுண்டா எங்கள் அதில் ஒரு அம்மா நிற்கிறாவாரு. அந்த அம்மா நிற்கிற இடத்து பின்னுக்கே வந்து கொஞ்சம் மண் கொட்டுப்பட்டாங்க தான் பாருங்க. அது வந்து இப்போ இன்னும் நடக்கலை. அந்த மாதிரி இப்போ நிறைய இடங்களில் வந்து இப்போ பார்க்க தெரியுதுண்ணே. சில இடத்துல வந்துட்டு இப்படியே வெடித்து போயிருக்குது. இப்போ அப்படி நான் நினைக்கிறேன் நாங்கள் விட்டுட்டு விளத்தி கொண்டு வர ஒரு இன்னொரு கொஞ்சம் மனத்தில் அப்படியே கலண்டு விழுகிற மாதிரி இருக்குது. அதால் இந்த நாட்களில் நீங்கள் வரலாம், கொஞ்சம் பார்த்து வரணும். நான் முதல் சொன்ன மாதிரி தான் காலமும் பலனும் தான் சொல்லணும். வந்து ஓரளவு நாங்கள்
கொஞ்சம் பேசிக்கான உயரத்தை இறங்கிட்டோம் வந்து இப்போ முன்னுக்கு இருக்கிற இந்த சிட்டி எந்த சிட்டி பிந்துலையா இந்த பேர் ஒன்று இருந்துச்சுப்பா ஐயோ தலைவாக்கலையா எஸ் தலைவாக்கலை ஸோ நம்ம இப்போ தலைவாக்கலைக்குள்ள வந்துட்டு போய்கொண்டிருக்கிறோம் கதைக்கிறதுக்குன்னு சொல்லி பெரிய விஷயங்கள் ஒன்றும் இருக்கல ஆனால் இருந்தாலும் இந்த மலைக்கு பக்கத்தில் உள்ள அந்த மண் சரிஞ்ச இடங்கள் கல்லுகளை பார்க்கல கொஞ்சம் ஒரு சொல்லணும் மாதிரி தோணுச்சு அப்போ டக்கண்டோ கவுண்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்கோம் அப்போ நீங்கள் இந்த ஏரியா தலைவாகலை சிட்டி ஏரியா அதை லைட்டாக பார்த்த வந்தோமா நாங்கள் ஒரு பவர் எடுத்து வந்து அப்புறம் அங்கால அவிசாவில் சைட் போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் இன்னும் அவிசாவலைக்கு ஒரு 85 கிலோமீட்டர் இருக்குது ஸோ அந்த சைட் போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் இப்படியும் பின்னேரமாயிரும் நாங்கள் கொழும்பு ரீச் ஆகக்குள்ளே வந்துட்டு ஏன்னா கொழும்புக்குள்ளே உள்ள இடம்னு சொன்னாங்க டிராஃபிக் அப்போ அந்த டிராஃபிக்கு இங்கே உள்ள மலையாள இறங்குற எல்லாம் டைமிங் செட் பண்ணி தான் எங்களுக்கு ஒரு 5-6 மாதம் வந்துட்டு செல்லும் வேண்டாம் மலையாள ஸ்பீடாக இறங்கவும் இல்லாது டிராஃபிக்குள்ளே ஸ்பீடாக ஓடவும் இல்லாது அப்போ இப்போ நேரம் வந்து 1 ஹால் அப்படின்ட்டு அப்படியும் ஒரு 5 ஹால் 5:30 ஆகும் போது நான் கொழும்பு போய் சேர இந்த தலைவாக்கலை பஸ் ஸ்டாண்ட் தலைவாக்கலை இங்கால் சைட்லேருந்து யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் ஒன்றை போட்டுருங்க அண்ணா நாங்கள் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் சும்மா விசவத்துக்கு எழுதுவாங்களே வேணா ஏன்னா நான் சொன்னாக்காண்டி எழுதுவாங்கண்ணே சரி அப்படியாச்சும் ஒரு சந்தோஷம் ஒன்று வரட்டுமே எதுவும் பரவாயில்ல ஆனால் இங்கே பாருங்க அந்த எங்களோட இதோட அப்படியேக்குள்ள இங்கால பக்கம் அந்த டவுன் ஏரியாவெல்லாம் வந்து ஒரு நெரிசல் கூட இருக்குல்ல இல்லையா ஈவன் நைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டியில் சரியான ஒரு நெரிசலாக இருந்துச்சுண்ணே ஸோ இப்போ நம்ம தலைவாக்கல்ல டவுனுக்குள்ளே நிற்கிறோம் வந்து வாஷ் பண்ணி போயிட்டுருக்கோம் பின்னால் தம்பியால் பெரும்பாலும் நிறுத்தோன்றுப்பாங்களே நிறுத்துறியா ஆ ஆறு கதையா நிறுத்துறியா கவி நித்திரைக்குள்ளே ஆகிட்டேன் ஏன்னா வளைக்க நித்திரை ஒன்று வரும் தலையை சுத்தாமோ இந்த முன்னுக்கு ஒரு கோயில் வண்டி காட்டுங்கம்மா இல்லை அது வேறு இல்லையாம்மா அது பக்கத்து நம்ம நின்ற இடத்து பக்கத்தான் இது அது சீதா அலியே இது வந்து இது ராதா அலியே வேறு என்னது சொல்கிறேன் தெரியாதானே பேர் என்னம்மா சட்டப்படிக்கண்ணா நூரெலியா 27 கிலோமீட்டர் வந்துட்டேன் நூரெலியாலேருந்து இறங்கிட்டேன் இல்லை ஓகே கவிதாசை பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்சமயம் தலையை சுற்றும் வந்து சின்ன ஒரு மயக்கத்தில் இருக்கிறார் அக்கினி வந்து அக்கினி உங்களோட நிலைமை என்ன மாதிரி ஆ கண்ணாடியும் போட்டுண்டா பார்க்குறேன் ஓ அது சரி கண்ணாடியன் போட்டுக்கொண்டு எனக்கு இந்த கண்ணாடி போட முன்னுக்கு வெள்ளை கண்ணாடிக்கெல்லாம் ரோட்டு பெருசாக தெரியல உனக்கு இந்த கருத்த கண்ணாடி போட்டு இந்த கருப்பு கண்ணாடிக்குலாம் தெரியும் ரோட்டு இல்லை கண்ணாடியன் போட்டுக்கன்னா புது கண்ணாடி ஹாட் ஆட்டிவே இல்லை அதுக்காண்டியே போட்டுக்கணும் சும்மா அதான் சரி நல்ல பாக்கடி சரியானதுல நிற்கிறேன் ஓ சந்தியில் நீங்கள் முச்சந்தி அம்மா மங்குசாம்பளம் சாப்பிட்றா அவள் வந்து உடம்பை கவனிச்ச அப்படிதான் என்ன சொன்னாலும் இப்போ சரியாது பயணங்கள் வலிக்கிடும் போது வயிறுகளை வந்து காய போடக்கூடாது கடைக்கு டைமும் கொடுக்கணும் இல்லாட்டி கீரை பூச்சிகள் குடலை சாப்பிட வலிக்கணும் கவிதாஸ் வந்து மங்குஸ்தானோட மயங்கி தெளிச்சிட்டாளு கவிதாஸ் மங்குசாண்டா சரி உயிரை விடுவான் ஒருத்தர் மங்குஸ்தான மயிரை கூட விடுவான் இதான் நான் சொன்னேன் வந்து பார்த்தீங்களா இப்போ சுடச்சுடையா ஓ சுட முன்னுக்கு இருக்கி பாருங்கம்மா இந்தா சுடச்சுட விழுந்திக்கு நல்ல கிரவல் கல்லு கலண்டு விழுதுவேன்டா பெண்டு ராசா பசகாலம் இருக்குது அக்னி என்ன நினைக்கிற இதுகளை பற்றி
இதுகளை வந்து என்ன நினைக்கிறேன், இங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து என்ன சொல்கிற, டெய்லி வேலைக்கு போகிறவங்கள கூட இங்கே தியாக்களும் ஒரு என்ன அபாய எச்சரிக்கை கூட மாறுவாங்க நினைக்கிறேன். பின்ன அவங்க எனக்கு தெரிஞ்ச எப்படியும் இந்த அதிகமான மலைகள் பெய்திருக்கும் போது அந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஃபீலாக இருக்கும். உண்மைதான். எப்போ சரி இது எப்போ இடியுதுன்னு தெரியாது. ஆனால் உண்மையிலே வந்து இந்த மலைக்கால பகுதிகளில் இந்த நுவரெலியா பக்கம் பாருது கொஞ்சம் இங்கே மணிவாளி அடே மணிவாள் நல்ல நடுவோட விட்டியார் காரை. அக்னி தொடர்ந்து இணைப்பிள்ளையர் பால்ராஜ் தொடர்ந்து இணைப்பிள்ளைங்க. என்ன மாதிரி போய் கொண்டு உங்களோட முன் பயணங்கள் இது ஓட்டங்கள்? எங்களோட பயணங்கள் பிரச்சனை நல்லா போய் கொண்டிக்குது. என்னண்டா இப்போ இறக்கத்தில் இறங்கக்குள்ள வந்து டயர் சூடாகும் தானே, சூடாகக்குள்ள வந்து இப்போ பிரேக்கில் வந்து கண்டபடி அமர்த்தாதீங்க, பிரேக் ஷூ போயிடும். பிரேக் கண்டபடி அமர்த்தலன்னா அந்த பள்ளத்துக்கு தூக்கி போடி அவங்கள. அது பிரச்சனை, விட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்கு. நம்ம விட்டு பார்க்கலாம். இனி நம்மள 2 பேர் வந்திக்காங்களே பால்ராஜ், அவங்கள விட்டுட்டு போங்க, இறங்கிட்டு போகும். இந்த ரைஸ் ஸ்லோலின்னு போட்டுருக்கு. இது வந்து என்னடா வந்து அழகையாடுனா இது வந்து இந்த இல்லை இവിടുത്തെ என்ன சரி நடந்துக்கிது இந்த அவங்க சுடலே வைப்பாங்க. சுடலே இது வந்து இதுதான் வந்து நுவரெலியா சுடல். இதாண்டே அந்த கேம்ல நாங்கள் போகக்குள்ள வந்து சுடலை மாதிரி இல்லையோ, அதுதான் சாமா நாக்களை காணல. இதே வேலை வரணும் ஆக்களை காட்டுறதுக்கு. இதில் இது வந்து இந்த சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அன்மிக்க போகுது இந்த பாச ஆரம்பிச்சு. இங்கே தான் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு காலத்தில் என்ன செய்யுது உனக்கு இந்த பள்ளிக்கு கிடக்கணுன்றே தான் தெரியும். ஒரு மங்கஸ்தான் கூடாண்டு உயிரை விட போயிடா கவிதாஸ். ஆட உண்மை கதைடா, தலையை சுத்தமா போலப்பா உண்மை கதையை அதுக்காண்டி நீங்கள் படுத்துறாங்களா? இல்லை நான் அமர்த்த தலைவாக்கல்ல கிட்ட கொஞ்சம் படுத்த ஏலாம் போய்த்துறா உண்மைக்கு தொடர்ந்து பரவாயில்ல, ரோட்டு பரவாயில்ல கடிஞ்சிக்கல கடை. அதுதான் சி அதுக்கு முன்னு குறிக்கிறாங்க இணைப்பில் இருங்கவா அன்னி பிரச்சனை இல்லை. அவள் இணைப்பில் இருக்கிறா வந்து ஆள் பாட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு உற்சாகப்படுத்தி இணைப்பில் இருங்க, பாட்டெல்லாம் போட்டு உற்சாகப்படுத்தி கடன் வரவேற்பா கொண்டு போய் கொண்டுக்கிறேன். உண்மை ஆளுக்கு வந்து புது இடங்கள் தானே, ஆளுக்கு வந்து நித்திர வராது. இப்போ நான் வந்து ஓடிட்டு இருக்கேன், கவிதாஸ் வந்து படுத்திருக்கான், அக்னி வந்து ஃபோன் ஓடிக்கிறான். அம்மா பார்த்தா தனக்கு செய்ய ஒன்றுமில்ல கிடக்கிற மங்குஸ்தான் அடுத்து கடை கடிக்க விடா சாப்பிட்டு. அப்போ இந்த ஷாப்பிங் சேருக்கு தான் இடக்கான மொழிப்பு வந்து சிக்கல் விட்டா. இனி அங்கிள் ஆட்சி செய்யணும்னு சொன்னால் அங்களுக்கு இறக்கி விடணும். அவருக்கு அது சொன்ன வேறு ஏஜெண்டாக போகணும்னு சொல்லி தண்ணி கூட குடிச்ச கொண்டு தானே வலிக்கும். ஏன்னா அது மழை கிளைமேட்டுன்றத விட அந்த நுவரெலியாவில் வந்து அப்படியே ஒரு ஈரப்பதனான ஒரு தன்மை ஒன்று இருக்குதானே வந்து. இந்த மணிவாளையை நான் பல வருஷத்துக்கு பிறகு பார்க்குறேன் நம்பி. அப்போ நின்று வா பண்ணலாம் கொஞ்சம் நேரம். முந்தி வந்து யாழ்ப்பாணத்தில் ஃபுல்லாக மணிவாளானே, பிறகு படிவுக்கு வீட்டில் வைக்கிற மரமண்டாலே மணிவாளான். மணிவாளையில் வந்து நிறைய மாடல் இருக்குது தானே, நிறைய ஹோட்டல் வழி சைடில் வச்சுருப்பாங்க. அங்காளி சைடு பள்ளத்தை பாருங்க பால்ராஜ், அதுதான் பார்த்து கொண்டிருக்கேன் முகில்ரான். இங்கே இவர்த்த நின்று ஒரு பிளேன் நல்ல ஒரு வியூ உண்டு. அடிப்பேன் பிளேன் நல்லது ஒரு வியூ உண்டு. கட்டாயம் வந்து இப்படியான இடங்களை மக்களை என்ன சொல்கிற பார்க்கக்கூடிய நீங்களும் ஃப்ரீயான டைமில் கண்டிப்பாக வந்து சுற்றி பாருங்க, பிள்ளைகளை கூட்டி கொண்டு குடும்பமாக. இல்லாட்டி வந்து வாழ்கிறதுக்கு வேலையில் வந்து ஸ்ரீலங்காவில் சில பேர் வந்து இலங்கையில் இருந்துட்டு கூட வந்து இலங்கையில் என்ன இருக்குன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. உதாரணமாக ஒன்று மாதிரி இது ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு இடம் தானே, சட்டப்படி இடம் உண்டா. இது வந்து மாம்பழம் மற்றது பவக்கோடா, சிவப்போடா. அங்கே மாடு இது சட்டப்படி வியூ இடம்ண்ணா. அண்ணே இது எவ்வளோ அண்ணே? கொய்யாப்பழம் அடுத்ததான் இடத்துல பேர் சொல்லுவீங்களா? நல்ல புது மாடு. கொஞ்சம் இருங்க, நீங்கள் இருங்கம்மா. கொய்யாப்பழம் பழத்திற்கு பார்க்க போகிறேன். நல்ல வியூ. நானா இங்கே வாங்க இடத்த காட்டுறேன். அம்மா அம்மா சுண்டல் அந்த மாதிரி புட்டா. அது பாரு கீழே எல்லாம் இறங்கி போகலாண்டா புட்டா. அப்படி தான் இருக்குதா? சொல்லி வேலை இல்லை, நினைக்கல. கொய்யா இப்போதைக்கு வேணும் அவனா போக்கல பாப்பமா. ஓ இது என்ன விதமா வேற கொய்யாவோ?
அவகோடா ஆ ஆன கொய்யா சாப்பிடல அதையா இப்போ இது பழுக்க வைக்கணுங்க அலிப்பேர் பட்டர் ஆன கொய்யா இந்த இது இப்போ சாப்பிடலாம் என்ன விலை 300 பேக் ஒன்று 1 கிலோ இருக்கு பேக் ஒன்று 300 சரி நான் வாங்கிட்டு போகிறோம் ஆனால் இப்போ வேணாம் சாப்பிடல என்னால் இப்போ இந்த பேக் ஒன்று 300 இதை வித்துட்டு போகிறோம் இனி வாராக்கள் என்னது கொடுப்பீங்க அவ்வளோதாங்க நீ வீட்டுக்கு தான் அவ்வளோதான் இருக்கு என்ன ஒரு பேக் தான் அண்ட் பிஸ்னஸ் ஐயோ எல்லாரும் எடுக்குச்சுன்னா என்ன இருக்குது மங்குஸ்தான் கடிப்பேண்ணா மங்குஸ்தான் உடம்ப கவனிச்சு அப்படி இருக்கு இப்படி காட்டுவா என் கையில் தண்ணி விடுவோமா கூட கையில் தண்ணி விடணும் இங்கே பனி ஊடிட்டு ஆளுக்கு ஓமா தேவைன்னா போக்கில் பார்க்குறோமா கட்டாயம் கொஞ்சம் இந்த பூமி இல்லை எப்போ வந்து நீ பிறந்த அப்போ கவனிக்காம இருக்கு நீங்கள் என்ன இப்போதான் தண்ணியை பார்த்தீங்களா எந்த ஜாஸ்தா போனாலும் பாப்பில் இருந்து பாரு கொஞ்சம் இருந்து ஒன்று கொஞ்சம் ஆனால் அந்த தண்ணியெல்லாம் பயப்படாம குடிக்கல நானா குளிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் விட்டந்தான் வேற லெவல் மக்களே கண்டிப்பாக வாங்க இப்படியான இடங்களுக்கு உண்மையிலே என்ன சொல்கிற ஆச்சரியம் அற்புதம் அதிசயம் எல்லாம் ஒன்றிணைந்த நூறலி சரியான இடத்துல நிற்கிறேன் இங்கே மணி என்ன பேர் மணி என்ன தொடர்ந்து இருக்கிறார் மணி என்ன தொடர்ந்து நினைப்பில் இருக்கிறார் ஃபுல் அப்டேட் வந்து போன போட்டுரு அதை கீழே அந்த மாதிரி இருக்கு இதுவே பொடியில் வந்துருந்தா அந்த இடத்துக்கு போயிருப்போம் நான் கட்டாயம் பொடியில் வந்துருந்தா அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை போட்டு அனுக்கிறேன் நீங்கள் ஹோபியல் எந்த போனாங்கம்மா இப்போ இதுக்கு என்ன எப்படி சொல்லி டீக் ஹவுஸ் அதான் டீக் ஹவுஸ் அந்த இருக்கு முன்னுக்கு போகணும் இது இந்த இடங்கள்ல முக்கியமாக நீங்கள் வேதுல கொள்ளணும் மங்குஸ்தான் கடிக்கிற காண்டி தான் கதைக்கிற காண்டி இடம் அப்படி இருக்குது அப்படி இருக்குது அதுதான் கதைக்கணும் முக்கியமாக இந்த இடங்கள் இது அதில் போய் ஒரு பிளேன் அடிப்பேன் ஓ எல்லாரும் கொய்யாக்கா வேணா கொடுப்போன்றீங்களா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கொய்யாக்கா நல்லா இருக்குங்கம்மா வேண்டா 2-3 பண்ணிட்டு கொடுங்கோ நீங்கள் எப்படியும் கிடைப்பீர் ஒரு பிரச்சனை அதை வண்டி கொண்டு போவோமா சொல்லிட்டு அப்புறம் செய்யணும் அலி பேர் ஆகணுது குட்டி பேர் ஆகணுது இது 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 சின்ன எடுப்பேன் சின்ன 300 ஐயா இது நான் எடுத்துகிட்டு போங்க பழுக்க சாப்பிட்டு பார்த்தீங்களா நீங்கள் நான் ஒன்று வேண்டவரை நீங்கள் மற்றதை எனக்கு நைஸாக தள்ளி விட பார்க்குறீங்க எனக்கு அந்த அந்த அம்மா மாங்காய் எவ்வளோம்மா 120 இந்தா அவர்கிட்ட அந்த பையன் என்ன விலை நீ வாங்குறியா நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமாங்களா அம்மா 120 ஆமாங்க எனக்கு மாங்காய் வேண்டாம் நீங்கள் வேறு யாரும் கொடுங்க இது எப்படிங்க இது 200 இருக்குது இல்லையா இல்லை என்ன வேணாம் இது மாங்காய் சாப்பிட்றீங்களா ரைட் போன்றோம் ஓகே நன்றி வெல்கம் சில்லறை வேறு இருக்கணும் புது வந்தமா இப்போ இங்கே உள்ளவங்க உள்ளான் சாப்பிட்றோம் வெளிநாட்டுக்கார ஃபுல்லாக சாப்பிட்றோம் நீங்கள் பார்த்தா ஐயா சிரிக்கணும் ஐயா சிரித்து வாழ வேண்டும் அப்புறம் சிரிக்க 100 ரூபாய்க்கு உன்னோட தந்தா அப்புறம் தரமாட்டியே நீ அண்ணா என்ன என்ன நம்பலாண்ணே ஆக்கள் சிக்கலாண்ணே சும்மா ஆக்கள் உன்னாச்சு 100 ரூபா சொல்லி அப்புறம் தர எவ்வளோ வேணும் எவ்வளோ கொடுக்குறேன் அவருக்கு ஒரு 100 எக்ஸ்ட்ரா கூட சரிதானே அலி பேரா உதவி உது பேக் என்ன விலை 500 இப்போ உண்மைக்கும் இதே சாப்பிடுவோம் ஐயா சும்மா போக்குள்ளோன்ற கடிச்சு போட்டு நல்லா இருக்கும் அண்ணா சாப்பிடுவேன் சட்டப்படி எவ்வளோ 200 ரூபா தான் கொஞ்சம் பேக் தான் 200 பேக் நல்லா இருக்கா ஆனா வித்தியாசமான கொய்யா ஒரு விதமான கொய்யா இல்லை கொய்யா தான் என்ன கொய்யா அண்ணா இது
அது இந்த சீன பேர் என்ன சீன பேர் இதெல்லாம் லேபுக்கு எல்லாம் அனுப்பி சோதிச்சு சாப்பிட்றோம். ஷர்ட் அங்கே முன்னு தூக்கி எறிஞ்சுட்டாங்க அந்த வேனுக்குள்ளே. அதுக்கு தான் இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக வெயிட் பண்ணி உள்ளே வைக்கிறேக்கா கடவுளே. அது நான் தூக்க வைக்க சொல்லுவாங்க ஊற்ற 2 விடமெண்ட் விட்டு உண்மையாக தான். ரைட் தூக்கி வைங்க அப்புறம் அதை பூட்டி விடுவோம். எல்லாம் எடுத்தாரா சார் வைக்க போறீங்களா? எடுத்தாரா? எடுத்து வந்து வைக்கலாம். அப்புறம் ஓகே கொஞ்சம் பாருங்க. அம்மாவும் அவரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாம். ஓ ஆனால் இங்கே உங்களுக்கு கொண்டு சொல்லட்டோம், இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது தெரியுமா? என்ன வாங்க மாட்டாங்க ஒரு உங்கள்கிட்ட ஒரு குடும்பத்தில் வாங்கிட்டு இருந்தாங்க பண்ண மாட்டாங்க. எத்தனை பிள்ளைகளா உங்களுக்கு? 4 பேரா? 4 பேரா? பொடியலா பொம்பளை பிள்ளைகளா? என்னண்டு பொம்பளை பிள்ளைங்க படிச்சுக்கிட்டாங்க, பொடியை மட்டும் படிச்சுட்டு வேலை செய்கிறாரா? இல்லை கண்டி வீட்டில் இருக்காரா? எத்தனை வயசு ஆக்களுக்கு? 26 இங்கே 26 மூத்தவருக்கு 26. அப்போ உங்களோட வேலை இதுதானே அவங்க? தாங்க அவங்க எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். வேலை இல்லை. நீங்களும் இந்த மெடிக்கல் ஒன்றுங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க. யார் அம்மாவா? அப்போ என்ன சொல்கிறது, இந்த இடத்துக்கு இந்த இடம் எவ்வளோ வாங்க? இந்த இடம் வந்து சங்கிலார். இந்த இடத்துக்கு வர ஆட்கள் நீங்கள் அங்கள் மாதிரி இதில் இருந்து பிஸ்னஸ் செய்கிறவங்களும் கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும். மீன் அட்லீஸ்ட் ஃப்ரீயாக ஒன்று கொடுக்காலும் அவங்க செய்கிற பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணி. இது எங்கே இது இந்த கொய்யாக்காய் நடுக்குறீங்க? கொண்டு தருவாங்க. உங்களுக்கு ஆக்கள் கொண்டு தருவாங்களா? அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி விற்கிறீங்களா? நமக்கு மரம் அப்போ அவர்கிட்ட வாங்கி நீங்கள் விற்கிறீங்களா? அப்போ நீங்கள் 300 அவ்வளோ கொய்யாக்காய் தந்தால் அப்போ எவ்வளோத்துக்கு உங்களுக்கு? நீங்கள் 100 கொடுத்துருவோம். ஒரு நாளைக்கு நோம்புல எத்தனை விற்பீங்க? அது என்னங்க இன்றைக்கெல்லாம் சாம்பார் இல்லைன்னு ஒரு 3 பேக் கொண்டு போய் கொடுத்தாங்க. 300 ஓ அதான் அவரை கொஞ்சம் காய்ச்சி தான் அவரை சந்தோஷப்படுத்திட்டு போகணும் வந்தேன் நாங்கள். அம்மா சொல்கிறா அவங்களுக்கு ஒரு 500 கொடுத்துட்டாண்டு. ஓ கிடையாது உண்மையான சந்தோஷம்ன்றது அங்கே இங்கே தான் இருக்குது. என்ன நீங்கள் வர்றவங்களோட மனம் விட்டு கதைங்க, கதைச்சா தான் கிடைக்கும், கேட்டால் தான் கிடைக்கும் பண்ண மாதிரி. என்ன இவரும் ஆள் அமெரிக்கா 4 டைம் நீங்கள் காய்ச்சிங்கன்னா பார்த்துக்கு தான் செய்வார். அமைஞ்சுமா அவர் பிரச்சனை கொஞ்சம் காய்ச்சி கேளு. அங்கே சந்தோஷமா இன்றைக்கு ஒரு ஓகேண்ணா? ரைட். அதான் நான் கொய்யா பழம் வேணான்னு தான் சொன்னேன். பிறகு போய் கொண்டு கடிச்சு கொண்டு போகணும்னு சொல்லி போட்டு நம்ம இந்த குடி பழக்காது விளையாண்டுங்க தேர்றத பிள்ளைங்களுக்கு தான் கொண்டு போயிட்டு நாங்கள் உண்மையாக இப்போ இங்கே இந்த ஜக்கெட் கூட நேற்று வாங்கக்குள்ள 3000 ரூபா சொன்னாங்க. கடைசியில் 1000 ரூபா குறைச்சி 2000 ரூபா தான் போனாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியக்குள்ள அது ஒரு மன நிறைவான சந்தோஷமாக இருக்கேண்ணே. சிரிப்பு ஏற்படுதில்லை, அதே வந்து போதும். கட்டாயம் இந்த இடத்துக்கு பாருங்க, அங்கே மாதிரியான ஆக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு விளம்பரத்துக்காண்டி சத்தியமாக நான் செய்யலை, ஒரு மனிதாபிமானமாக செஞ்சுருக்கேன். நாங்கள் சந்தோஷம் உங்களை சந்திச்சதை நாங்கள் ஒரு பிளேன் ஒன்று அடிச்சுட்டு வர போகிறோமா? ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க தானே மாற்றினேன். இந்த மாதிரி கேளு கில்லி கேட்டப்பில் எடுக்குவாங்க. கில்லி கேட்டப்பில் நீ போ. எப்படி இது எப்படியா? பின்பக்கம் கை அடா இவன் ஒரு ஸ்டூடியோ மேன் ஆகிட்டேன். மாறு மாறு எப்படியா மாறு மாறு உருவாக்க போகிற ஃபோட்டோண்டா? ஓகே ஓகே அதுவும் நல்லா தான் இருக்கு. கண்ணாடி டெத்தியில் போடும் மாறு குளிச்சு போன்பா வீடியோ பிடிச்சி வச்சுக்காண்டே கிரிஞ்சாக்கி விட்றாடா. என்ன சார் அங்கே நான் சும்மா நிற்கிறேன், நீங்கள் காட்டு. ஓகே வடியா சிரிங்கப்பா. சிரிக்கிறது பின்னுக்கு தெரியாது. அதான் சொல்ல சிரிக்க சொல்லி அங்கே முடிஞ்சா இப்போ முன்னுக்கா கீழுக்கு இல்லை மேலுக்கு? கீழுக்கு வந்து ஹொட்டி. கண்ணாடி போடுங்க. கிட்ட வாங்கி தந்த கண்ணாடி லீசிங் இதை அடி அடி சு
இணைக்கேலா இல்லை நான் கட்டே வாங்கிக்கிறேன் கொஞ்சம் வரும் சரி அப்போ இஞ்சி போடுறக்கே 150 ரூபா கூட கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கானது மனுஷன் உயிர் வாழ்றது ஏன்னா சாப்பிடுவோம் ஆனால் நல்ல இடம் வேணாம்மா நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே பாருங்க நல்ல ஒரு மெனு பட்டு ப்ரைஸ் அடித்த ப்ரைஸ்லேருந்து டிஃப்ரெண்டாக கொடுக்குறாங்க இப்போ என்ன அந்த எங்கே இருக்குது இல்லை பிளேண்டிடே இது இஞ்சி பிளேண்டியா ஜிஞ்சர் டீ 350 அடிச்சிருக்கா நான் இப்போ 200 சொன்னவே ஓகே கணக்கான சீனி கூட கலக்கிட்டீங்களோ அப்போ எனக்கு ஒரு வாரம் இது பூரா காணேடாப்பா இனி கலக்கல குடிச்சா கலக்கல குடிச்சா கொஞ்சம் போடுங்க அப்போ எனக்கு கேஞ்சிடும் அவனுக்கு 1.5 காணாண்டா ஆனால் அவனுக்கு சுகர் கொஞ்சம் குறைய தராங்க இந்த கொஞ்சம் கணக்கு எல்லாம் கணக்கு ஆனால் கொஞ்சம் எங்கேயுமே வந்து கிண்டலாம் தெரியும் என்னங்க இவங்க வந்து இங்கே வந்து நல்லா ஊர் இடிக்குது சும்மா ஓகே அப்போ நாங்கள் இப்போ நுவரெலியாவிலேருந்து கொழும்பு போயிட்டு இருக்கிற வழியில் வந்து பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போயிட்டு அதில் வந்து வாகனம் எல்லாம் வந்து ப்ளாக் ஆகிடுது பெரிய சம்பவமாக பெரிய ட்ராஃபிக் ஆகிடுது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாரு ரோடு வந்து பெரிய சிக்கலாக போய் கிடந்துக்கிறான் அதாவது ரோட் வேலை செய்கிறாங்களா ரோட் வேலை நடக்குதா 2 பக்கம் ப்ளாக் ஆகிட்டு ஃபுல்லாக தார் வரும் தார் போட்டு அமர்த்துறாங்க இது வந்து ரோடு ஃபுல்லாக இடிஞ்சு வந்துருக்கு டேமேஜ் ஆகி இப்போ இது செய்கிறாங்க தார் போடுறாங்க அங்கேயும் ஒரே ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடுது இங்கே வர்றாப்போ இங்கே எவ்வளோ வாங்கண்டா தண்ணீர் என்ன செய்கிற ஆர்டிஏ பாட்டிக்கும் உண்மையாக அவங்களும் சரியாக கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயம் செய்கிறாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் காலமாக இவ்வளோ வேலையாக இருந்தது தானே இந்தியாவில் சைட் ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் தானே ரோடு எல்லாம் இடிஞ்சு உடைஞ்சி கடவுளே இந்த இருக்கிற இது வந்து அப்படியே இடிஞ்சு வந்திருக்கான் டிக்பா தான் இடிஞ்சு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த மண்ணில் 5 வந்து கிடக்கு கொஞ்சம் அங்கால இருந்தால் அந்த வீட்டுற சரி போல பஸ் போயிட்டேன் அவடத்தானேண்டா பஸ் என்ன செய்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு கஷ்ட காலங்கள் தான் இது வரவே முடிஞ்சால் தான் போகலாம் ரைட் இந்த ரோடு தார் போகிறான் முதல் இது சரிஞ்சு இடிஞ்சு விழுந்துருக்கு அப்போ அந்த ரோட்டில் திருத்தி போட்டு வந்து தார் கொஞ்சம் போடுறான் அவ்வளோ நேரால் அடிச்சு வந்துக்கிறாப்பா அங்கேருந்து இடிஞ்சு கடவுளே கடவுள் காக்கு இந்த வீட்டுக்கு எல்லாம் கல் கிடக்குறாப்பா டிக்பாட விளையாட்டுன்னு பாவம் இதுதான் அந்த கொத்துக்களை இதான்னு சொல்கிறேன் இதுக்குள்ள அந்த தண்ணியில் வந்து போகிறது நல்லா அந்த இதுகளில் சறுக்கி ஓடி தெரிஞ்சு
இதில் பின்ன வாகனம் பெறுகிறாப்பா இங்கே டக்கண்டாரு எவ்வளோ அங்கெல்லாம் கேட்டான் அங்கே டக்குன்னு பாஞ்சு வரணுமா அவர் அங்கே வாரு ஓட்டதை வார் ஓட்டதை வார் எவரேஜ் எல்லாம் அங்கே ப்ளாக் ஆயிடுச்சு சிக்கே இல்லை ஓ அம்மா சுண்டல் நான் சரி இன்றைக்கு படுக்க வேண்டிய அது வழியாண்டு அது உங்களுக்கு அதுதானே திருப்பி கண்டி போய் தான் களை வெட்டி போகணுண்டாப்பா ஆனால் பயங்கர விடியோண்டு விழுந்துருக்குடாப்பா இதுக்குள்ளே நல்ல வம்பலாக இருக்கும் என்னென்ன அது தண்ணியில் மிதந்து கொண்டு ரைட்டு நெக்ஸ்ட் டைம் போமா அப்போ ஆமாம் ஆமாம் ஓ இது என்னப்பா லொரி வாரம் வருது பின்னுக்கு ஆமா சைட் பண்ணுதாப்பா போடு போகிற வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ஒரு எங்களாவா கடையில் பேரை காணல ஓகே சாப்பாட்டுக்கு வந்து நிப்பாட்டு டைம் என்னடா டைம் என்னவே டைம் இப்போ 4:30 4:30 அப்போ நாங்கள் இப்போ மார்னிங்லேருந்து என்ன சாப்பிட்டது அங்கே கண்டியில் சாப்பிட்டது தானே கண்டியா நூறையில் சாப்பிட்டது தான் ஒரு மாட்டு ரோல் தந்தாங்க சாரி பீஃப் ரோல் அதாவது தண்ணி வந்து பாய்ந்தானே எங்கள் தண்ணி ஓட்ட தண்ணி பாய்ந்தானே குளக்கரைக்கு பக்கத்தில் வச்சு கேட்குற கேள்வி இது இப்போ தொட்டி இருக்கிறதுலாம் மீன் இருக்கும் அதே மாதிரி தண்ணி பாயக்கூடாது தண்ணி பாயும் எவ்வளோ அழகான முறையில் அந்த கடையை வந்து வடிவமைக்கிறதுக்காக முன்னுக்கு ஒரு மீன் தொட்டி பக்கத்தில் ஒரு பாவி ஓடிக்கொண்டு இருக்குது அதுக்கு வந்து குமிழியாறு நான் சொன்ன நம்ம மாடியில் கேட்டு பாருங்க போயிண்டா குமிழியாறு ஓ ஃபுல்லாக பாவி தானே இந்த பேரு பின்னுக்கா அடே தம்பி அதில் போயலாம் நம்ம போனால் சாமான சப்பி போட்டுருமுடா இவங்க வந்து இந்த ஏரியாவுக்கு செக்யூரிட்டி அவங்கள பார்த்தீங்களா கீழே இருந்தால் தப்பேலாடா அப்போ அவ்வளோதான் அது போய் வந்து ஆக்ரோஷத்தில் நிற்கி கடிச்சு சப்பனும் போல அதை விட நல்ல சசை வர நான் நல்லா காடி மீனை போட்டு எனக்கு ஒரு ஆசை டிக்கியை அப்போ நாங்கள் வந்து கொழம்பு நெருங்கி கொண்டிருக்கிறோம் கொழம்புக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட வேணும் வேணே நதீசன் ஹோட்டல் கடைக்கு வந்து கவிதாஸ் பேரில்னு சொன்னோம் நதீசன் ஹோட்டல் உள்ளே இருக்கிறாக்கா யோசிக்கிறேன் என்னடா இப்போ வந்த வரத்துல வந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கானல் உள்ள வாரானல்ண்டு டெலிவரி வந்து சும்மா காய்க்க மாட்டான் மேலே அளவில் தான் காய்ப்பா உங்களை மாதிரி சும்மா டெலிவரியில் பார்த்து கொண்டிருக்கா டிக்டாக் என் யூடியூப் அவள் வந்து இதை அலுவலனை மட்டும் காய்ச்சி கொண்டிருப்பான் பில்லட் முடிஞ்சோ பேக்கேஜ் முடிஞ்சோ அன்றைக்கு 1 கிலோ போட்டலோ டிக்டாக் நான் ஃப்ரீ டிக்டாக் ஆனு தானே சும்மா வாங்க வாங்க ரேஷன் கறி இருக்கா பிளாக் காஃபி இல்லையா எனக்கு இப்படியா கடையெல்லாம் விருப்பம்டாப்பா அப்புறம் என்ன அப்படி நெருப்பா இருக்கு மே ரதுபாத் மித்ரா இது ரதுபாத் தான் சுடுபாத் சுடுபாத்னா சுடுதண்ணி இருக்கான் இதுதான் கடை நான் படிக்கக்குள்ள பார்த்த அப்புறம் இண்டே தான் பார்க்குறேன் அழகான போஞ்சிக்காய் கடையல் முட்டை குழம்பு சாரி உருளைக்கிழங்கு சிக்கன் ஃபிஷ் தானே இங்கே பார்த்தீங்கன்னா அப்பளம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுண்டல் ஒரு சிக்கன் பீஃப் பண்டி நல்லா இருக்கு நல்ல ஆப்ஷன் இருக்கான் உங்களுக்கு விரும்பிய சாப்பாடை வந்து நீங்களே போட்டு சாப்பிடலாம் ஒரு சிக்கலும் இல்லையா இது வந்து செல்ஃப் சர்வீஸ் இங்கே வந்தால் அந்த பாவியா காட்டில் அவனு நினைக்கிறேன்
தெரியுது அவ்வளோக்கு இல்லை ஆனால் தெரியுது இயற்கையோட சம்மந்தப்பட்ட கடமை இருக்குது பாத்தியா அதுக்கு வாங்கோ டென்மார்க் போயிருந்ததை பார்க்க இங்கே வந்து பாருங்க பார்க்குறதில்ல இப்போதைக்கு எவ்வளோ ஒரு அழகான இடத்த வந்து நிற்கிறோம் அதை விட்டுட்டு கடையில் இருக்கிற டேட்டுகளையும் சாப்பாடுற விலையிலையும் பார்த்து கொண்டு நிற்கிறீங்க நீங்கள் யார் தெரியாது இது தோட மரத்தை பார்த்துல என்ன வளர்ந்து வளர்ந்துருக்குண்டா அடே தோட மரத்தை வளரே பாரு அப்படி வளர்ந்துருக்குண்டு நான் நினைக்கிறேன் வந்து இது எங்கேயால பார்க்க மண்ணுக்கா அப்படின்றீங்க ஓகே மகளே நல்ல ஒரு பாசி இப்படியும் சாப்பிட்டா 3 ரோலுக்கு இப்போ கொடுக்க போகிறோம் வேலையை உங்களுக்கு சுதுப்பாட்டை இருக்குது சதுப்பாட்டை இருக்குது கழுப்பாட்டை இருக்குது ஓ 3 மாடல் ரைஸ் இருக்குதாம்மா உங்களுக்கு விரும்பக்கூடிய ரைஸ் எல்லாம் போட்டு சாப்பிடலாம் அங்கள் ஓ அரிசி சோறு 3 விதமான சோறு